Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சில மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஜெனரலா லைஃப்ல கம்மியாக இன்கம் இருந்தாலும் சரி, அதிகமாக இன்கம் இருந்தாலும் சரி, பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள்லேருந்து சில செயல்கள்லேருந்து எப்படி அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணால் அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது மூலமாக அதையும் கம்பேர் பண்ணி தான் நான் வந்து இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் சேவிங்ஸை பொறுத்த வரையில் என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிறாங்க, என் ஒய்ஃப் தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டு வரவு செலவுகளை பார்த்தா தான் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு உங்களோட கோலை உங்களால் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து நம்மளுக்கு சேவிங்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு சில முக்கியமான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது க்ராசரி, ஃபுட்டு. இதில் வந்து காய்கறி அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெண்டுக்குமே சொல்கிறேன். இதில் எப்படி அமௌண்ட் சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீல் பிளானிங் பண்ணிட்டா நிறைய அமௌண்ட் சேவ் ஆகும். முன்னாலாம் நான் பார்த்தீங்கன்னா, நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி மொத்தமாக மளிகை சாமான் 4000 ரூபாய், வாரத்துக்கு ஒரு வாட்டி 500 ரூபாய் காய்கறின்னு எழுதிட்டு எனக்கு தோன்றது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனாலும் அந்த செலவுகள் அடங்கவே அடங்காது. நான் மாதத்துக்கு 4000 ரூபாய் மளிகை சாமான் போட்டிருப்பேன், ஆனால் மாதத்துக்கு 6000 7000 வந்து முடியும். வாரத்துக்கு 500 ரூபாய் போட்டிருப்பேன், அதில் பாதி காய்கறிகள் வேறு வேஸ்ட் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வாரம் கணக்கு போட்டு நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அந்த வாரத்துக்கு தேவையான மீல் பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு க்ராசரி அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது காய்கறி பழங்கள் சேர்த்தே 300 ரூபாய்க்கு தான் செலவாகுது. மளிகை சாமான் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கே 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் தான் செலவாகும். மீல் பிளானிங் மூலமாக நிறைய சேவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக மீல் பிளானிங் பண்ணி அவங்களோட க்ரோசரி அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிப். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது, கோல்டு நம்ம பெண்களுக்கு பிடிக்கும் போட்டுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. ஏன்னா அதோட அமௌண்ட் வந்து குறைய போகிறதே கிடையாது, கண்டிப்பாக ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அதில் வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜுக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம். ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டின்னு நான் ஜிஆர்டியில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்கீம் வந்து எல்லா நகை கடைகள்லையும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதாவது என்னென்னா, 11 மாதத்துக்கு அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நகை வாங்குறது. இதில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் இருக்காது, வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் நகை வாங்க முடியும். அண்ட் வந்துட்டு மேக்கிங் சார்ஜஸும் இருக்காது, நீங்கள் டேக்ஸ் மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும் போது தேவையில்லாமல் வேஸ்டேஜஸ்க்கும் மேக்கிங் சார்ஜஸ்க்கும் செலவு பண்ணாதீங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேவரட் ஃபுட்டு அப்படின்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒன்று இருக்கும். இந்த ஃபேவரட் ஃபுட்டில் எனக்குன்னு என்னோடய எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஹாட் சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஹாட் சாக்லேட் வந்து நான் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாயிலேருந்து ஒரு வாட்டி வாங்கினேன்னா ஒரு 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் ஆகும். அதே நான் வாரத்துக்கு 2 வாட்டி வாங்கினேன்னா அது மாதம் வருஷம் கனெக்ட் பண்ணி பாருங்கள், நிறையா ஆகும். ஸோ என்னோடய ஃபேவரட் ஃபுட்டை நான் எப்படி பண்ணுறதுன்னு நானே கற்றுக்கிட்டேன்னா, வீட்டில் நானே பண்ணும்போது கடையில் வாங்குறத விட குவாலிட்டியாகவும் இருக்குது, நிறையாவும் இருக்குது. அண்ட் கடையில் சாப்பிட்றத விட நான் வீட்டில் நல்லாவே என்ஜாய் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களோட ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு நீங்களே கற்றுக்கோங்க. கடையில் இருக்கிறத விட உங்களால் கண்டிப்பாக பெட்டராக பண்ண முடியும். இதனால உங்களுக்கு மாதம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அமௌண்ட் சேவ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெண்ட். நம்மளுக்கு வர இன்கமில் 50% அட்லீஸ்ட் 40% இன்கம் வந்து ரெண்ட்டுக்கே செலவாகிறதா ஒரு கணிப்பு சொல்லுது. ஸோ வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு வந்து வீடு பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப சிட்டி சென்டரில் பார்க்காம கொஞ்சம் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்ட் கம்மியாகும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்துட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கிறத பொறுத்து சிங்கிள் பெட்ரூம் வீடு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் கம்மியாகும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெண்ட் கம்மியாக இருக்க மாதிரியான வீடுகளை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, இல்லை தனியாக வேறு இடத்துலேருந்து வேலை பார்க்குறீங்கன்னா, ஷேரிங்கில் வந்துட்டு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் இப்போ 4000 ரூபாய் வாடகைனா 2 பேர் இருக்கீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் தான் ஆகும். அப்போ நிறைய சேவ் பண்ண முடியும் உங்களால். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரி. அதனால இப்போல்லாம் எல்லாருமே ஃபுட் டெலிவரியில் ஃபுட் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஆஃபர் உள்ள இதுவாக பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, நான் A to Bயில் 2 சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 80 ரூபா ஆஃபர் போட்டிருந்தாங்க. 200 and somethingக்கு வந்துட்டு ரேட்டு. நான் ஆஃபரில் எடுக்கும்போது எனக்கு வந்து 160 தான் ஆச்சு. நான் 2 சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது 2 மொபைல்லேருந்து ஆர்டர் பண்ணேன்.
எனக்கு வந்து 400 ரூபாய் ஆக வேண்டிய இடத்துல 320 ரூபா தான் ஆணுச்சு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி எந்த இடத்துல ஆஃபர் கிடைக்குதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட்டு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. அப்படி முடியாத பட்சத்தில் ஃபுட் டெலிவரியில் நீங்கள் எடுக்கும் போது எங்கே ஆஃபர் கொடுக்குறாங்க, ஏன்னா அந்த ஃபுட் டெலிவரியில் கண்டிப்பாக வந்து ஏற்றி தான் விலை போட்டிருப்பாங்க. ஸோ ஆஃபர் இருக்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதுக்கு கண்டிப்பாக அதிகமாக செலவாகிறது தான் எல்லாருக்குமே. என்னோடய எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, கார் வந்துட்டு எல்லாருக்கும் வாங்கணுன்னு ஆசையாக இருக்கும். எங்கள் வீட்டில் கார் இருக்குது. பட் காரை வந்து எவ்வளோ சின்ன காராக இருந்தாலும் சரி, அந்த சின்ன அமௌண்ட்டில் இருக்க கார்லேருந்து எவ்வளோ அப்போ அமௌண்ட் அதிகமாக ஆகுதோ அந்த அளவுக்கு அதோட மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதே மாதிரி டீசல் நீங்கள் போடும்போது நீங்கள் வந்து வாரத்துக்கு வண்டிக்கு 2 வீலருக்கு வந்துட்டு நீங்கள் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இல்லை 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நீங்கள் ஓட்டிடலாம். ஆனால் காருக்கு பார்த்திங்கன்னா 2500 ரூபாய் ஆகும். எங்களுக்கு அப்படி தான் ஆணுச்சு. நாங்கள் வந்து கார் மட்டும் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம். அப்போ வந்துட்டு காரில் வந்துட்டு நாங்கள் 2500 ரூபாய்க்கு ஒரு வாரத்துக்கு 2500 ரூபாய்க்கு நாங்கள் டீசல் போட வேண்டியதாக இருந்தது. அதனாலே நாங்கள் ஸ்கூட்டிக்கு வாங்கினோம். இப்போ ஸ்கூட்டியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூட்டி அண்ட் கார் ரெண்டுமே வீக்லி ஒன்ஸ் தான் கார் எடுப்போம். ஸோ வீக்லி ஒன்ஸுக்கு 500 ருபீஸ்க்கு தான் டீசல் போடுறோம் காருக்கு. மற்ற நேரத்தில் ஒரு 200 ரூபாய்க்கு வாரத்துக்கு பெட்ரோல் போடுவாங்க ஸ்கூட்டிக்கு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எலக்ட்ரிசிட்டி பில்லில் பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து யூனிட் பை யூனிட் மாறும் போது 100 யூனிட்லேருந்து அது 200 யூனிட் ஆகும்போது யூனிட்டுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். சில மீட்டரில் பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அடிக்கடி ஆகுது. ஸோ வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து யூனிட் எந்த மாதிரி ஓடுது அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணாத நேரத்தில் பொருட்களை வந்து ஆஃப் பண்ணி வைங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுறது என்னென்னா, என் ஹஸ்பண்ட் பண்ணுறது என்னென்னா, ஹீட்டரை போட்டுட்டு ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃப் பண்ண மறந்துடாதீங்க. யூஸ் பண்ணி முடிச்சுட்டா அது ஆஃப் பண்ணி முடிஞ்சால் ப்ளக்கையும் கழட்டி வச்சுருங்க. அதுதான் அதில் கூட நம்மளுக்கு கரண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக. அதே மாதிரி லைட்டு ஃபேனெல்லாம் வந்து அந்த இடத்துலேருந்து போகும்போது லைட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் தான் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில் கொஞ்சம் சேவ் ஆனால் கூட அது வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கூட்டி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் சேவ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லும் போது நான் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே தான் சேர்த்து சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு எது இப்போது வந்து 40,000 ரூபாய்க்கு டிவி வாங்கினாலும் சரி, 20,000 ரூபாய்க்கு டிவி வாங்கினாலும் சரி, நம்ம பார்க்குற அதே இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை வாங்கிக்கோங்க. இப்போ வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் லோட், டாப் லோடுன்னு 2 இருக்குது. டாப் லோடு பண்ணுறது தான் ஃப்ரண்ட் லோடும் பண்ணுறது. ஆனால் வந்துட்டு டாப் லோடை விட ஃப்ரண்ட் லோட் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ வந்து நீங்கள் போகும்போது டாப் லோட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அமௌண்ட் சேவ் பண்ணலாம். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இஎம்ஐயில் பர்சனல் லோன் போட்டோ இல்லை கடையிலேயே வந்து இஎம்ஐலையோ தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா வந்துட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மி. நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை வாங்கி ஒரு 3 to 4 months யூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் விற்கிறீங்கன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும். எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் 35,000 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கியிருந்தோம். நாங்கள் ஒரு கடை வச்சுருந்த டைமில் அந்த ஃப்ரிட்ஜை வந்து நாங்கள் 6 மாதத்தில் சேல் பண்ணோம். அண்ட் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து நாங்கள் 2 மாதம் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதை நாங்கள் சேல் பண்ணும் போது வெறும் 22,000 ரூபாய்க்கு தான் அது போணுச்சு. ரொம்ப யூஸ் பண்ணலை. அதுக்கு வாரண்ட்டி இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது. ஆனால் அதுக்கு அவ்வளோதான் ரீசேல் வேல்யூ. ஸோ வந்து இஎம்ஐயில் வாங்காதீங்க. என்ன கேட்டால் பர்சனல் லோன்ஸ் போட்டு இந்த மாதிரி பொருட்கள் வாங்காதீங்க. ஏன்னா அதுக்கு வட்டியும் ஜாஸ்தி. நான் வந்து ஒரு 5 வருஷம் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இதை சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கேஸ். இப்போல்லாம் கேஸ் விலை, நான் போன வாரம் தான் கேஸ் வாங்கினேன். 1170 ரூபாய் ஆச்சு ஒரு சிலிண்டரோட விலை. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் 2 மாதத்துக்கு, நான் எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கோம், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கேஸ் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ 1000 ரூபான்னு வச்சா கூட வருஷத்துக்கு வந்துட்டு 6000 ரூபாய் ஆகிடுது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்கினோன்னா. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, வெறும் கேஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் கெட்டில் ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, கெட்டிலில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு தண்ணி சூடாயிடும். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்துட்டு பால் காய்ச்சறது, இட்லி வைக்கிறது, இல்லை சாதம் வைக்கிறது, இதுக்கெல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதனால எனக்கு ஒரு கேஸ் வந்து 3லேருந்து 3.5 மாதம் வரைக்கும் வருது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டமையும் இதையும் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து இதில் நான் ரைஸ் குக்கர் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரைஸ் குக்கரில் ரைஸ் வேகிறதுக்கு ரொம்ப நேரமாகும், கரண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரைஸ் குக்கர் இதில் நான் சேர்க்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி 2 நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸில் நிறைய அமௌண்ட் சேவ் பண்ண முடியும்.
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிக் சேல்ஸ், குறிப்பாக ஆடி தள்ளுபடி இந்த மாதிரிலாம் போடுவாங்க. இதிலெல்லாம் வந்துட்டு ட்ரெஸ் வாங்குறத கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை, இப்போது எக்ஸிபிஷன் அந்த மாதிரிலாம் போடுவாங்க, எது எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னு போடுவாங்க. அதில் வாங்குகிற பொருள் எதுவுமே வந்துட்டு உருப்படியாக இருக்காது, எல்லாமே உடஞ்சி தான் போகும். அது தேவையில்லாமல் நம்ம செலவு தான் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஆடி தள்ளுபடிங்கிறது வந்துட்டு ஒரு கிளியரன்ஸ் சேல் தான். ஸோ வந்து நீங்கள் ஒரு பொருள் வருஷத்துக்கு ஒரு சாரீ வாங்கினாலும் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா கிராண்டாக சூப்பராக வாங்கிடுங்க. தேவையில்லாமல் அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பேரில் நிறையா சாரீ ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படின்னு வாங்க வேணாம். இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன். இதில் அந்த க்ரீன் கலர் சாரீ பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஆஃபரில் 300 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, ஹாஃப் த அமௌண்ட்டில் கொடுத்தாங்கன்னு வாங்கினேன். அந்த சாரியோட லென்த்தே பத்தலை, ரொம்ப சின்னதாக இருந்தது. அண்ட் வந்து குவாலிட்டியும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் நிறையா நம்ம ஏமாற்ற போவோம். ஸோ பிக் சேல்ஸ் ஆஃபர்ஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் இருக்க ஏரியாவில் சுற்றிலும் இருக்கிற ஏரியாவில் கவர் ஆகிற மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் கவர் ஆகிற மாதிரி இருக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. அது தவிர மற்ற லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸில் நீங்கள் பார்க்கும்போது மாதம் கட்டுறதா இருந்தால் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் அவங்க ஜிஎஸ்டி போடுவாங்க. இது நான் வந்து பேங்க்கில் ஒரு 5 வருஷம் வேலை பார்த்ததா சொன்னேன் இல்லையா. பேங்க்கில் வந்து எல்ஐசியோட டைப் இருக்குது. ஸோ வந்து எல்ஐசியும் சேர்த்து நாங்கள் கேன்வாஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்கீம் வந்தது, எல்லா ஸ்கீமுமே எல்ஐசியில் இருக்குது. எல்ஐசின்னு இல்லை, எந்த இன்சூரன்ஸ் எடுத்தாலும் எல்லா ஸ்கீமுமே நல்லா இருக்காது. நிறைய ஸ்கீமில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டை விட கம்மியாக வர மாதிரியான பாலிசிஸ் கூட நிறையா இருக்குது. ஸோ வந்து இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் அமௌண்ட் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. ரிட்டர்ன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக லோன் செக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து லோன்ஸ் வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன். எப்போவுமே ஒரு லோன் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட இஎம்ஐ எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு இஎம்ஐ கால்குலேட்டர் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். அந்த இஎம்ஐ கால்குலேட்டர் இப்போ ஹோம் லோன் வந்து நீங்கள் 10 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.5. லோன் டேர்ம் வந்து 20 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. நீங்கள் மாதம் 8,100 ரூபாய் கட்டணும். நீங்கள் வாங்குறது என்னமோ 10 லட்சம் தான். ஆனால் நீங்கள் கட்டுற அமௌண்ட் பாருங்கள் 19,33,000 ரூபாய். அதுக்கு என்ன காரணம்னா உங்களோட லோன் டென்யூர், நீங்கள் கட்டுற டைம் பீரியட் 20 வருஷம். ஸோ அந்த மாதிரி 20 வருஷத்துக்கு நீங்கள் வாங்கினாலும் 10 வருஷத்தில் முடிச்சிருங்க. முடிஞ்சால் 5 வருஷத்தில் முடிச்சிருங்க. இதில் வந்து தேவையில்லாமல் உங்களுக்கு 9 லட்சம் செலவாகுது. இதே மாதிரி தான் கார் லோனுக்கும் அதே மாதிரி குறிப்பாக பர்சனல் லோனுக்குலாம் 11% ரொம்ப அதிகமான வட்டி. 11, 14 இதெல்லாம் ரொம்ப அதிகமான வட்டி தான். ஸோ வந்து அதெல்லாம் இருக்கும்போது சீக்கிரமாக முடிச்சிருங்க. என்ன கேட்டால் பர்சனல் லோன்ஸ் மாதிரி ஒரு ஒஸ்ட்டான லோன்ஸ் கிடையவே கிடையாது. அண்ட் கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. அது ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து கார்டுங்கிறதுனால நம்ம கையில் வந்து கேஷாக போகாது. நம்ம ஸ்வைப் பண்ணி நம்ம செலவு பண்ணிவிடுவோம். அதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்வைப்புக்கும் நீங்கள் 100 ரூபாய்க்கு நீங்கள் ஷாப் பண்ணிங்கன்னா கூட தினம் அதுக்கு வட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க. கிரெடிட் கார்டு என்ன கேட்டால் நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும் தான். பட் வந்துட்டு அது மாதத்துக்கு இவ்வளோ தான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. மாதத்துக்கு இப்போது மூவி போகிறோன்னா ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி, மேக்ஸிமம் 2 வாட்டி அப்படி தான் நாங்கள் போவோம். ஏன்னா இப்போ மூவி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிக்கெட் 120 ரூபா 150 ரூபா விற்கிறாங்க. அதுவே வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போனோன்னா, ஒரு பெரிய மாலில் போனோன்னா இன்னும் ஜாஸ்தி இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம உள்ளே ஃபுட் வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் வெளியில் தான் சாப்பிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய செலவுகள் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா சும்மா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஓசியில் வந்து ஏசி காற்று வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகிறோன்னு சொல்லிட்டு மாலுக்கு போகாதீங்க. ஏன்னா அங்கே இருக்க கண்டிப்பாக ஃபுட் கோர்ட்டுக்கு போவோம். அங்கே கண்டிப்பாக நிறைய செலவாகும். அதுக்கு நீங்கள் வந்து வெளியில் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டா கூட அவ்வளோ செலவாகாது, அந்தளவுக்கு செலவாகும். அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி ஏகப்பட்ட இது வந்துருச்சு இப்போது. இதிலெல்லாம் வந்துட்டு எல்லாத்துலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எதாவது ஒன்று பண்ணிக்கலாம். பட் வந்து நான் வந்து இது எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நிறைய வீடியோஸ் இப்போ போடுறாங்க. ஃபுல் மூவியும் ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் பார்க்குற மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் நிறையா போடுறாங்க. வாய்ஸ் ஓவர் சேனல்ஸ் நிறையா இருக்குது. அதில் நான் வந்து ஒரு ½ அன் ஹவரில் ஒரு படத்தை பார்த்துருவேன். அது எல்லா லாங்குவேஜ் படமுமே நம்ம வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ நான் அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா கேட்ஜெட்ஸ்னு சொல்லும் போது மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ் வந்துருச்சு இப்போது. அந்த மாதிரியான பொருட்கள்லாம் சொல்கிறேன். மொபைல் ஃபோன் வந்துட்டு
வர வர அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, இவங்க வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஃபோட்டோ எடுக்க வருதா, ஸ்பேஸ் இருக்கா, அந்த மாதிரிலாம் இருக்க வரைக்கும் அந்த ஃபோன் நல்லா இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மற்றவங்களுக்காக நீங்கள் ஃபோனை மாற்றணும்னு அவசியம் இல்லை. சுத்தமாக அந்த ஃபோனில் ஒர்க் பண்ணவே முடியல, ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே இது யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கும் போது, உங்களுக்கு தேவைப்படல, எனக்கு வேறு வேணும்னு உங்களுக்கு தோணும் போது மாற்றுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லரில் வந்து நான் கடைசியாக என் கல்யாணத்துக்கு போனது. அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. நான் ஃபேஷியல்லாம் நான் போக மாட்டேன். என் கல்யாணத்துக்காக ஒரு 2 வாட்டி பண்ணது தான். ஃபேஷியல்னு பார்த்திங்கன்னா நான் முல்தானி மெட்டி அண்ட் ரோஸ் வாட்டர் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஹேர் கட் பார்த்திங்கன்னா ஹேர் கட் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹேர் கட் பண்ணி விடுவாங்க. என் ஹஸ்பண்ட் மட்டும் அவர் போய் வெளில போய் சலூனில் போய் பண்ணிட்டு வருவார். அதனால் பியூட்டி பார்லர் போகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லாவே தெரியும். ஏகப்பட்ட செலவு போடுவாங்க, அதுக்கு டேக்ஸ்லாம் வேறு போடுவாங்க. ஸோ பியூட்டி பார்லர் போகிறத முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கோங்க. என்ன கேட்டால் போகவே வேணான்னு சொல்வேன். ஐப்ரோ த்ரெட்டிங் கூட மிஷின்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. அது நம்மளே கூட வீட்டில் பண்ணிக்கலாம். அவங்க ஃபேஷியல் அவங்க போடுறத விட இந்த முல்தானி மெட்டி இந்த மாதிரி நேச்சுரல் ஃபேஸ் பேக்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லது உங்கள் ஸ்கின்னுக்கு. ஸோ பியூட்டி பார்லரில் நீங்கள் செலவு பண்ணுறது ஆயிரக்கணக்காக செலவு பண்ணுறத குறைச்சாலே நிறையா சேவ் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா டாக்ஸஸில் கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணணும். ஏதாவது நிறையா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்ஸஸில் அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். ஸோ டாக்ஸஸில் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸும் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.